கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 697. ட்ரா நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 697 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? மறக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு சிறப்பு தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி கண்டினியூஸாக 2 நாள் இந்த மாதம் ஸ்டார்டிங் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி இந்த மாதத்தில் 2 வின்னிங் அடிச்சாச்சுங்க. 2 வின்னிங் தட்டி தூக்கியாச்சு. இன்னும் வின்னிங் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் அடுத்தடுத்து வரும். இன்றைக்கி அடிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு வின்னிங் சரியான ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிருக்கலாம். மறக்காமல் கேஎல் டைமண்ட் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் சீபோர்டில் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து எல்லாருமே அப்கிரேடு பண்ணிக்கோங்க. கேஎல் சீபோர்டிலேருந்து மேலே கேஎல் டைமண்டுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இது நம்ம டபுள்ஸ்லாம் எதிர்பார்க்கல, நம்ம எதிர்பார்த்து எடுத்தது வேறு, அவங்க அடித்தது வேறு. மிஷின் நம்பரில் பார்த்துக்கிட்டோம்னா 7777 வந்தப்பே டவுட் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி வாஷ் அவுட்டு தான் ஆக போகுதுன்னு. வாங்க இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கெஸ்ஸிங் என்ன நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருக்க நம்பரு, அதாவது ஸ்ட்ராங்காக சொன்னோம் நாளைக்கு நம்மளுக்கு 8 வந்து ஸ்ட்ராங்காக வருதுன்னு. அதன்படி நம்ம எடுத்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா வீடியோவில், அது வந்து 843 கொடுத்துருக்கோம். இதில் அப்படி நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா 843 ஓகேங்களா? 438483 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 348384 ஓகேங்களா? இதில் வந்து பிசி உட்காந்துருக்கு, இதில் சீபோர்டு உட்காந்துருக்கு. இதில் ஒரு பிசி ஒரு சீபோர்டு வந்து உட்காந்துருங்க. அதாவது ஒரு செட்டில் பிசியும் இன்னொரு செட்டில் சீபோர்டும் பாஸ் ஆகும். அவ்வளோதான். பாக்ஸை பொறுத்தளவு இது உங்களுக்கு புரியணுக்காண்டி தான் போட்டிருக்கீங்க. பாக்ஸை பொறுத்தளவு இப்படி தான் இதாகும். இதில் ஒரு செட்டு பிசி இன்னொரு செட்டு சீபோர்டு இப்படி தான் பாஸ் ஆகும். இதில் நம்ம உட்கார வச்சது ஓரளவுக்கு இதில் உட்காந்து மேனேஜ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன வின்னிங்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம இதில் பொறுத்தளவு கரெக்டாக தான் எடுத்துருக்கோம், பட் ஆனால் ராங்காக இதாகிடுச்சு, போர்ட்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபோர்டு வந்து நம்ம 4 தான் கரெக்டாக எடுத்திருக்கோம். அதாவது 2 இல்லை 4 எடுத்திருக்கோம். 2 ஃபெயில் ஆகிடுச்சு, 4 பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் டபுள்ஸ் வரும்னு நம்மளுக்கு கரெக்டாகவே கெஸ்ஸிங்கில் வரல. இருந்தாலுமே நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா ஆல் போர்டு இருக்கு இல்லையா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 4 எடுத்திருக்கோம். அது வந்து ஏபி பாஸ், ஏன்னா 2 4 இல்லையா, அதனால் ஏபி பாஸ். ஓகேங்களா? ஓரளவுக்கு ஏதாவது வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். முக்கியமான அறிவிப்பு, நீங்கள் ஒரு வேளை கேஎலோ டியரோ போடுறவங்கள இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க கரெக்டாக ஜெனியூனாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதான் ஹைலைட்டு. பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அவங்க நம்பரை போட்டு விட்றேன், அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? அது என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா 7708819026. மறக்காமல் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 697. ஓகேங்களா? ரிசல்ட்டு 448. ஓகேங்களா? 448 இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் ட்ரையல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரையல் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 15/3/2025 ஒரு கெஸ்ஸிங் 448 வச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 216. ஓகேங்களா? 216. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 279. ஏன்னா 2 ஓரளவுக்கு ஹைலைட்டாக இருக்குது.
அதனால் 2 நம்ம ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 073 லெட்டர்ஸ் எல்லாம் சிறுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். 073 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 493 ஓகேங்களா. 493 இதை இந்த செட்டை பாக்ஸாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸ், வெறும் 4 நம்பர் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அடுத்து இது 3 டிஜிட்டு தான். இதை நீங்கள் பாக்ஸாக போட தேவையில்லை. ஓகேங்களா. அதில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 852 ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் நம்பர் 852. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 937 ஓகேங்களா. 937 053 ஓகேங்களா. 053 இது நீங்கள் பாக்ஸெல்லாம் போட தேவையில்லை. ஓகேங்களா. பாக்ஸெல்லாம் போட தேவையில்லை. இதை நீங்கள் அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 216 279 073 493 852 937 053. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசி பிசி. இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 317228 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 348949 ஓகேங்களா. அதுக்கடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 6336. இதை பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய கார்னியா லாட்டரிக்குரிய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். 317228 348949 மற்றும் 6336. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் நம்ம எப்பயும் கொடுப்போம் இல்லையா, அந்த நம்பர் தான். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 428251 அதாவது 428251. இதுதான் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு மற்றும் சி போர்டு. ஏ போர்டை பொறுத்தளவு 4 வந்துட்டாலே 3 இல்லைன்னா 6 ஓகேங்களா. பி போர்டை பொறுத்தளவும் அதே 4 ஓகேங்களா. இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 0 மற்றும் 6 ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தளவு 8 வச்சு முடிச்சிருக்காங்க இல்லையா. 8 வச்சு முடித்தனால நமக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 மற்றும் 1 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங். அதாவது இண்டிவிஜுவல் நீங்கள் ஏ போர்டு விளாட்னா ஏ போர்டு விளாண்டுக்கலாம், பி போர்டு விளாட்னா பி போர்டு விளாண்டுக்கலாம், சி போர்டு விளாட்னா பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவே நீங்கள் விளாண்டுக்கலாம். ஓகேங்களா. இதில் பொறுத்தளவு 3 6 7 இது ஓரளவு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. ஆல் போர்டில் எப்போயுமே நம்ம அடிக்கிற நம்பர் கரெக்டாக உட்காரணும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 6 ஓகேங்களா. 6. செகண்ட் ஒன் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 ஓகேங்களா. 6 0
9 ஓகேங்களா, இந்த நம்பர் தான். இந்த 609 கூட மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 609 ஓகேங்களா. ஓரளவுக்கு இன்றைய கெஸ்ஸிங்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட்டுகள் சந்திப்போம் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இந்த கேம். இங்கே விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.